தேடி ஓடணும். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. எப்படி இதுல என்ன சார் இதுல பெரிய நாம நீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நாம கிரகத்தை கட்டுப்பட்டு வாழுங்க, பெத்த தாய் வந்து கட்டுப்பட்டு வாழுங்க. யாருமே பணக்காரர் கிடையவே கிடையாது. அந்த பணக்காரர்களை நிறுத்தி சொல்லுங்க. பணம் கார், கார் வந்து பணம் இருந்ததுனால கார், அதனால பணக்கார். ஐயா தான் வர்றாரு. அப்படிங்களா? சரி. ஐயா ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்க வந்தது. பணம் இருந்தால் பணம் சேர்த்து சொல்லுங்க. சார் பணக்காரர் பணக்காரன்னாங்க, நிறுத்தி சொன்னீங்கன்னா பணம் பிளஸ் கார். அப்ப காசு அதிகமா வந்தாங்க கார் வாங்கிட்டு போவாரா, கார் வாங்கிட்டு போவாரா? அதனால அந்த காலத்திலே பணக்கார கட்டுங்க. இதுதான் பணக்காரர் வந்ததா ஒழிஞ்சு வேற எதிரையுமே வார்த்தையிலேயே எனக்கு உன் கை நம்பி உயர்ந்திடப்பார், உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ளே சக்தி இருக்க ருசிப்பட படிப்பார். அதான் பணக்காரர். எனக்கு ஐயா வேற ஒண்ணுமே. அப்ப நம்ம ஜாதகத்துல தேடாத செல்வமே கிடையாது. எல்லாமே ஒரு ரூபாயிலிருந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னா என்ன காரணம்? ஜோதிடத்துல பரிகாரங்களை வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஆக்டிவேட் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். சார் நீங்க நல்லா பாருங்க, கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் ஒரு வாக்கு சொன்னாங்களா இல்லையா? காக்கா பிடிச்சான்னு பேர் வந்தது காரணமே கால் கை, காலப்போக்குல காக்கை, அப்ப காக்கா பிடிச்சல் வந்துருச்சு. பழமொழியே மாத்திட்டாங்களே. அப்ப காக்கா பிடிச்சல் வந்ததுக்கு ஒரு காலத்துல கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொன்ன வார்த்தை காக்கா பிடிச்சல் பேர் வந்துருச்சு. எப்படி ஊரங்களை ஊட்டி வளர்த்தா தமிழ தானா வளருமா? அது என்ன லாஜிக்கு? ஊரங்களில தெருவுகளை ஊட்டி வளர்த்தா வளராது. கல்யாணம் வச்சுட்டு வந்தா அந்த வீட்டுல ஊரங்களும் அதுதான். அதுக்கு வாயு வயிறுமா கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா பழங்களும் இந்த மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எடுத்து மாமியா வந்து ஊராம்பளை கூட்டி விடு, வயிற்றுல வளர்றது உங்களுல, அதனால ஊராம்பளை கூட்டி விட்டா உங்களுள்ள தானா வளரும் சொல்லி வச்சாங்க. கண்டா நீங்க தெருவுகளுக்கு மாத்தி விட்டாங்க சார். என்ன தூக்கவே தூங்கவே வெளியே நானு சாப்பிட்டு ஒரு சோதனை இருக்காது சார். அப்படியா சார்? இன்ட்ரெஸ்ட்ல தூங்குறீங்க சொல்லு. ஏன்னா அந்த ஜோதிடம் பாருங்க, அந்த ஜோதிடம்ங்கிறது அது எப்படி பேர் வந்து முதல்ல ஜோதிடம்ங்கிறது ஜோதிச்சு திடமா சொல்லி அது ஜோதிடம்னு சொன்னோம். இப்ப ஜாதகம் பார்க்கிறவங்க உங்ககிட்ட ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா உங்களுடைய ஞான கண்ணுக்கு அது ஜோதி என்னங்க ஜோதி இல்ல ஜோதிடம் வந்து ஜோதி வந்து உங்களுக்கு திடமா தெரியுமா சார்? உங்களுடைய அந்த நவகிரகத்தினுடைய ஒளி இருக்கிறத ஜோதி, அது இடம் அந்த ஒரு இடத்துல தெரியுதா? அத ஜோதிடம் சார். எப்படி நீங்க ஜாதகத்தை கொண்டு வருவீங்கல்ல, ஜோதி தெரியுதா? அந்த ஒளி வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிகளும் சேர்ந்து உங்க ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் நீசம், அந்த கிரகம் உச்சம், அந்த கிரகம் பகைன்னு சொல்லி அது ஜோதி வடிவத்துல அந்த ஒளிகளை வந்து ஜோதி ஒரு இடத்துல தெரியுதா? அதனால ஜோதிடம். எப்படிங்க? அப்போ இனி நம்ம ஜோதியா நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்ப வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை. நம்ம டைட்டில் அதான். இந்த அடுத்த பிறவியிலே நம்ம இருந்து என்னைக்காவது ஒரு நாள் சுபமாரிமுத்தர் ஒருவர் இந்த நாமக்கலுக்கு வந்து ஐந்தவன் ஐயாவுடைய இடத்துல நமக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதையும் நாங்க எடுத்துக்கிட்டு பின்பற்றி வரோம் அப்படின்னு சொன்னா ஏன் நம்மளுக்கு நன்மை எழுதி வைப்பாரு. கரெக்டா இல்லைங்களா? அது போதுமே. ஐயா பணம் போனதை சம்பாதிச்சிடலாம், வேற போனதை சம்பாதிக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியா வரக்கூடிய சாதாரண ஒரு ஏழை அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஒரு கடன் அடைக்கணும். இந்த கடன் மட்டும் வாழ்க்கை முடிஞ்சதுன்னா நான் நல்லா இருப்பேன்னாங்க. புல்லாங்குழல்ல நாடு சக்கரை போட்டு செவ்வாய் மணிக்கு மலையொரு வாரத்துல பொறிச்சு அன்னிலிருந்து ஒரு கடன் குறையும்னா நம்ம பொறிச்சேன் சார். புரியல? புல்லாங்குழல் சார், புல்லாங்குழல்ல நாடு சக்கரை போட்டு மலையொரு வாரத்துக்கு போய் பொறிச்சு வைங்க. புல்லாங்குழல் பாத்துக்கீங்களே இல்லையா? பொங்கி அதுக்கு நாடு சக்கரை உள்ள போடுங்க, போட்டு போய் மலையொரு வாரத்துல பொறிச்சிருங்க. கோவில் கோயில் பக்கத்துல
மேல ஒரு கருப்பட்டியோ அல்லது அந்த கருப்பு சக்கரையோ தூக்கி விட்டு மண்விளக்கு ஒரு 6 விளக்கு வைக்கும் வச்சு சாமி கும்பிட்டுலாம். இன்னையோட என் கடை போகும்போது மறுபடிய வந்து சார் உங்க கடனை அடக்கம் பண்றீங்க மறந்துடக்கூடாது. 6 விளக்கு மேல ஏத்திக்குவாங்க சார். 6ஆம் விளக்கு கடன் சார் கடனை அடக்கம் பண்றீங்க மறந்துடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. புரியுதா? எத்தனை ஓட்டு எத்தனை ஓட்டு இருக்குது? வெரி குட். கடன் எத்தனை மேடம்? அதனால அதுல வைங்க என்ன 6 முருகன் கோயிலுங்களால் கந்த சஷ்டி 6 உடைய இது சார். கரும்பு சக்கரை கருப்பட்டி என்ன கிரகம்? கரும்பு சக்கரையும் கருப்பட்டி என்ன கிரகம் சார்? கருப்பட்டி என்ன கிரகம்? இல்ல குரு குரு சார். மண்டவெல்லம் என்ன சார்? மண்டவெல்லம் என்ன? செவ்வாய். சாரி சார், எல்லா கிரகத்தையும் செவ்வாய் எல்லாம் போய் செவ்வாய் வச்சிருக்காங்க நம்ம புதுசா. செவ்வாய் சார். உலக சூரியன் அல்லவா சார்? தலை சூரியன் அல்லவா? மண்டவெல்லம் பேர் இல்லை நம்ம ஊர்ல. மண்டலம் தலை யாரு? சூரியன் தானே. அதைய உடைச்சுட்டானே உங்களுக்கு சக்கரை கருப்பட்டி எல்லாமே வருது. உடைச்சவங்க எல்லாம் பண்ணிடுறீங்க. அப்ப உங்களோட கடன் யாருடைய கடன்? சூரியன் தான் தந்தை வழி கடன். அந்த தந்தை வழி கடனுக்கு தான் சர்க்கரைய கருப்பு சர்க்கரைய அதை உதுத்து எல்லாம் கொட்டி விட்டீங்கன்னா அப்படியே எறும்பு வரும். ஆஹா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்துருக்காங்க, பிரமாதமான உணவு, நம்ம எல்லா இனத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்டு அவர் என்ன பிரச்சனைக்காக இதை கொண்டு வந்து எங்களுக்கு பரிகாரமா செஞ்சு போனாரோ அந்த கடன் நிவர்த்தி ஆகட்டுன்னு 1000 பேர் சாப்பிட்டு வாழ்த்துனான். இந்த ஆத்மா வாழ்த்துனே அந்த கடன் தீட்டு சார். அந்த காலத்துல இயல்புக்கெல்லாம் நான் துரோகம் செய்யுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப இயல்புக்கு நீங்க தருக மாட்டேங்க. தந்தை வெளியில்லாம தானே கடன் வாங்கியிருந்தாங்க. என்னையா தந்தை கடன் வாங்காம தானே கடன் வாங்கி இந்த ஜென்மத்துல நம்ம வாங்கின மாதிரிதான் தெரியும். ஆனா போன ஜென்மத்துல ஒரு கடன் தான் இது. இந்த ஜென்மத்துல நம்ம வாங்கின மாதிரிதான் தெரியும் சார். நாம இந்த பிறவி எடுத்தது போன பிறவியில வாங்கின கடனை இப்ப கொஞ்சம் வாங்கி அந்த கடன் அடைச்சா நான் நிம்மதியா இருக்கிறேன் நீங்க சொல்றீங்களா இல்லையா சார்? அந்த கடன் இனிமே ஜென்மத்துக்கு நான் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். ஆனா வட்டியாவும் கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால வாங்கி அப்போ 20 வருஷமா ஒரு ஆள் கட்டி கொடுத்துருப்போம் நேற்று கொடுத்துருவாரு. சென்னையில கொடுத்தாரு. அப்போ ஒரு கடன் இருக்கிறார். அப்போ அவ்வளவு தண்டனை. அவருக்கு என்னைக்கு அந்த 20 வருஷமா இந்த வாங்கின கடன் வட்டி முதலும் சேர்ந்து என்னைக்கு அவர் அடைக்கிறாரோ அன்னைக்கு அவர் வந்து நிம்மதி ஆயிடுவார். மறுபடியும் ஒரு கடன் வாங்க மாட்டார், பெரிய கடனை சிக்க மாட்டார். ஆனா அந்த கடன் தான் கருமா. சம்பாதிச்சு உழைச்சு வட்டியா கொடுத்து காலத்தை போக்குறாரு. அப்போ அந்த கடன் என்னைக்கு நிம்மதி ஆகுதோ அன்னைக்கு அந்த கர்மவினை கழிஞ்சிருச்சுன்னா சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உள்ளே பெற்று ஒழுக்கமா பொழைச்சுக்குமா? எப்படி இல்ல சார்? அன்னைக்கு எல்லாம் அது நம்ம பார்த்து தெரியுது. கடன் கொடுத்தாங்க அதனால நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு சொல்றா. அப்படி எல்லாம் இல்ல. 30 கடன் எல்லாம் யார் அடைக்கிறது சார்? நல்லா யோசிங்க. இப்ப ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, 50 லட்சம் கடன் வாங்கிட்டாரு. இந்த 50 லட்சம் கடன் வாங்கிட்டு அவரு காலம் ஆயிட்டாரு. இந்த 50 லட்சம் ரூபாய் கடனோட அவர் போயிட்டாரு. கடனார் வந்து கேட்கிறாரு, உழைச்சு பாடு விட்டு கடன் அடிக்கிறவரே போயிட்டாரு, நாங்க வெறுமையில உட்காந்துக்கிற எங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன நினைப்பாரு? 50 லட்சம் கொடுத்துருக்கேன்னு இந்த பணம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி இதை நான் உருவாக்கி எவ்வளவு தூரம் நான் பண்ணேன், இன்னைக்கு அநியாயமா இப்படி 50 லட்சம் இந்த குடும்பத்துல போயிடுச்சு அப்படின்னு ஒரு